அத்தை, அந்த பக்கத்து வீட்டு குமுதா அக்கால ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. அதோ மேல வச்சிருக்கேன். யார் போறா? நீங்க போறீங்களா? நான் போட்டுமா? எவ்வளவு மொய் எழுதணும்? அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு எழுதுனாங்க? அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு மொட்டை அடிச்சப்ப 500 ரூபாய் வச்சாங்க. அப்ப நீ 1000 ரூபாய் எழுத. 1000 ரூபாவா? இருக்கிற கடனுக்கு நீங்க வேற கொம்மன் இருங்க அத்தை. அவங்க 500 ரூபாய் தந்தாங்கல்ல, நம்மளும் 500 ரூபாய் குடுத்துடலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோடி, சாவு வீட்டுல உக்காந்து அழற ஒரு சொட்டு கண்ணீர் கூட கடன். உன் வீட்டு சாவுக்கு நான் வந்தனே, என் வீட்டுக்கு நீ சாவுக்கு நீ வந்தியான்ற காலம் இது. அதுதான் அவங்க எழுதின 500 ரூபாய் அப்படியே எழுதிடலான்றேன். ஏண்டி, நான் 20 வயசா இருக்கும்போது வாங்கின கம்மல் அப்போ 800 ரூபாய். இப்ப எடுத்துன்னு போய் போட்டீங்கன்னா 13,000க்கு எடுத்துப்பான். அவங்க வீட்டு காசு வேணா நம்ம கிட்ட வேணாம், நம்ம காசு வேணா அவங்க வீட்டுல இருக்கட்டும். போய் 1000 ரூபாவா எழுதிட்டு வா, நான் வேணா தரேன். ஷபா, 1000 ரூபாய் போச்சு தண்டமா. நல்லா படிமா. உன் காலத்துக்கு நீ சின்ன ஃபங்க்ஷனுக்கே 3000 ரூபாய் எழுத வேண்டியது வரும். படி.